ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா தேர்டு தேட்டர் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். தேர்டு தேட்டர் அப்படிங்கிறது இது ஒரு டைப் ஆஃப் தேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை யார் ஃபவுண்டர் பண்ணாங்க, யார் ஃபவுண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரைடல் சர்க்கர் அப்படிங்கிறவர் தான் இதோட ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க, தேர்டு தேட்டர்னால் என்னென்னு பார்க்கலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் தேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பொதுவாக இந்த மாதிரி தேட்டர் பார்த்திங்கன்னா பப்ளிக் பிளேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ட்ராமாவோ ஒரு சினிமாவோ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிக் பிளேசஸில் நடத்தி காட்டுறது, இதுதான் தேர்டு தேட்டர் அப்படிங்கிறாங்க. ஒரு பொதுவான காமன் மேன்லாம் கூடுற இடத்துல ஒரு பப்ளிக் பிளேசஸில் ஒரு ட்ராமாவை நடத்தி காட்டுறது தான் பார்த்திங்கன்னா தேர்டு தேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னல் தேட்டர்லேருந்து ஆப்போசிட் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த டைப் ஆஃப் தேர்டு தேட்டர் பார்த்திங்கன்னா பப்ளிக் பிளேசஸ் தான் நாங்கள் தேர்டு தேட்டர் சொல்லுவோம். காமன் பீப்புளெலாம் கூடக்கூடிய இடத்த தான் பப்ளிக் பிளேசஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே நடத்தக்கூடிய அந்த ட்ராமாவை தான் தேர்டு தேட்டர் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இது கம்ப்ளீட்டாக எதுக்கு ஆப்போசிட்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் ஆஃப் தேட்டர்லேருந்து ஆப்போசிட் முரண்படுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் தேட்டர் ஸ்டைலில் முரண்படுது அப்படிங்கிறாங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு கவர்டான ரூமு, அதுக்குள்ளே ஆடியன்ஸ் உட்காந்து ட்ராமாவை பார்ப்பாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இந்த கம்ப்ளீட்டாக நம்ம பேசக்கூடிய இது தேர்டு தேட்டர் டைப்புக்கும் அதுக்கும் செட்டே ஆகாது. அது வேறு இது வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த தேர்டு தேட்டரை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பிளேஸஸ் ட்ராமாவை நடத்தி காட்டுறதுனால ஆடியன்ஸால் பங்கு கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் டிஸ்கஸ்ஸாக என்ன பண்ணுவோம்னா இந்த தேர்டு தேட்டரில் டிஸ்கஷன் என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா சமூகத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ராமாவில் அந்த தேர்டு தேட்டரில் நடக்கக்கூடிய அந்த ட்ராமாவில் இன்வால்வ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆர்டிஸ்ட் இருக்கிறவங்கள அவங்களுடைய காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த செட்டிங்ஸ் ட்ராமாவுக்கு போடக்கூடிய செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாக இருக்கும். இந்த தேட்டரோட முக்கியமான எய்ம் என்னன்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் பிளேசஸில் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்திங்கன்னா அதாவது ட்ராமாவை பப்ளிக் பிளேசஸில் அதாவது இந்த தேர்டு தேட்டரில் நடத்தக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்லி பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும் போய் சேரக்கூடாது, மொத்த காமன் மேன் இருக்காங்களா எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் இந்த தேர்டு தேட்டரை ஃபவுண்டர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி பிரைடல் சர்க்கர் சொல்கிறாரு. இந்த இடத்துல தேர்டு தேட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா பப்ளிக் பிளேசஸில் ட்ராமாவை நடத்துகிறது தான் தேர்டு தேட்டர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, காமன் பீப்புள் கூடுற இடத்துல நடத்தக்கூடிய அந்த ட்ராமாவை தான் ஏதோ ஒரு விஷயத்தை நடத்துகிறதா என்ன பண்ணுறாங்க தேர்டு தேட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.